இங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் சர்வீஸ் பண்ற பொண்ணு ஒரு ரூமை கிளீன் பண்றதுக்காக காலிங் பெல் அழுத்துறா. பட் யாருமே கதவை திறக்காததால இவ கிட்ட அந்த ஸ்பேர் கீயை வச்சு ரூம் ஓபன் பண்ணி உள்ள போறா. அங்க ரூம் ஃபுல்லா கலைஞ்சு போய் கிடக்கு. இவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூமை கிளீன் பண்றா. அங்க டேபிள்ல ட்ரிங்க்ஸ் இருக்கத பார்த்துட்டு அதை குடிச்சு பாக்குறா. அதோட டேஸ்ட் பிடிச்சதால திரும்பவும் குடிக்கிறா. அப்ப அங்க ஒரு அற்புத விளக்கு இருக்கத பார்த்ததும் வெமா அதை எடுத்து தேய்ச்சிக்கிட்டு ஜீனி வெளியிலவான்னு சும்மா கூப்பிட்டு பாக்குறா. அப்புறம் அதை கீழே வச்சுட்டு அங்க இருந்த ஒரு காஸ்ட்லியான செயினை ரசிச்சு பாக்குறா. அதே நேரம் உண்மையாவே அந்த விளக்குக்குள்ள இருந்த ஒரு ஜீனி மாடர்னா கோட் ஷூட் போட்டுட்டு வெளியில வருது. இவ அதை பார்த்து ஷாக் ஆக ஜீனியும் உனக்கு 3 வாரம் தரேன்னு சொல்லுது. அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உண்மையாவே நீ ஜீனி தானான்னு கேட்க அதுவும் ஆமான்னு சொல்லிட்டு 3 வாரத்தை கேட்க சொல்லுது. இவ இது ஒரு மனுஷன் தான் நினைச்சுக்கிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வாரம் உன்னோட உண்மையான உருவத்தை பார்க்கணும்னு சொல்றா. அது இவளை கண்ணை மூட சொல்லிட்டு உடனே ஒரிஜினல் உருவத்துக்கு மாறுது. இவ கண்ணை திறந்து பார்த்ததும் இது உண்மையிலே ஜீனி தான் தெரிஞ்சு ஷாக் ஆகிடுறா. அதுவோ இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, சீக்கிரம் கேளுன்னு சொல்லுது. இவ எக்ஸைட் ஆகி என்ன கேட்கன்னு யோசிக்க அப்ப அவ குடிச்ச ட்ரிங்க்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டில இருந்து ட்ரிங்க்ஸ் வந்துட்டே இருக்கணும், காலியாவே ஆகக்கூடாதுன்னு சொல்றா. ஜீனி அவ கேட்ட வார்த்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே சொடக்கு போட்டு ட்ரிங்க்ஸ் வர வைக்குது. உடனே அந்த பாட்டில்ல ட்ரிங்க்ஸ் நிறைஞ்சு வடிய ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் இவ ரொம்ப ஹாப்பியா இனி நான் அந்த வேலைக்கே வரமாட்டேன், வாழ்நாள் ஃபுல்லா ஜாலியா ஊரை சுத்திட்டு வேணுங்கிற பொருளை வாங்கிக்கிறவேன்னு சொல்றா. இதை கேட்ட ஜீனி அப்ப இதுதான் உன்னோட 3வது வரமா, இப்படி உன்னை பத்தி மட்டுமே யோசிக்காம உலகத்துல எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கு, அதை சால்வ் பண்ணலாம்லன்னு கேக்குது. இவளோ முறைச்சுக்கிட்டே அதை பார்க்க அப்ப அது இதுவரைக்கும் என்கிட்ட ஒருத்தர் கூட மத்தவங்களுக்காக எந்த ஒரு வரத்தையும் கேட்டதே இல்ல, எல்லாரும் தன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. அவளோ என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா என்னால உலகத்துக்கு நல்லது பண்ண முடியும், எனக்கு தேவையான பொருளையும் வாங்கிக்க முடியும்னு சொல்றா. அப்படியே என்ன கேட்கன்னு யோசிச்சு எனக்கு கட் பண்ணாத 11 லட்சம் டைமண்ட் வேணும்னு சொல்றா. உடனே அது மேஜிக் பண்ணி அவ கேட்ட டைமண்ட்ஸை மலை மாதிரி விழ வைக்குது. இவ ஹாப்பியா கையை நீட்டி அதை பார்த்து சந்தோஷப்பட அப்ப அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் இவ மேல பட்டு இவ கையையே அறுத்துருது. அப்படியே எல்லா டைமண்ட்ஸும் அவளை அறுத்துக்கிட்டே போகுது. இதனால அவ அங்கேயே இறந்துடுறா.